ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் மூன்றாம் பகுதி. பறவைகள் கூறிய வரலாறு. அது கண்ட சமீகர் அவர்களை யாரென்று வினவ, அப்பறவைகள் தம் முற்பிறவி வரலாற்றினை கூறத் தொடங்கின. விபுஸ்வரன் என்ற ரிஷி முனிவருக்கு சுக்ருதன், தும்புரு என்ற 2 புதல்வர்கள். சுக்ருதனின் புதல்வர்களாகிய நாங்கள் 4 பேரும் ஒரு நாள் எங்கள் தந்தையுடன் காட்டில் சென்று சமைத்து தர்ப்பை முதலியவற்றை சேகரித்து கொண்டிருக்கையில் அங்கே ஒரு மிகப்பெரிய பறவை அடிபட்டு கீழே விழுந்திருப்பதைக் கண்டோம். அது எங்களிடம் வந்து விந்திய மலையின் மீது பறந்து கொண்டிருந்த போது பெரிய புயல் காற்றினால் அடிபட்டு விழுந்து விட்டேன். சில தினங்களாக உணவின்றி பட்டினி கிடக்கிறேன். எனக்கு உணவாக நர மாமிசம் தர வேண்டும் என்று கூற சுக்ருதனும் தருவதாக வாக்களித்து விட்டார். அப்போது அவர் தன் புதல்வர்களில் ஒருவரை அப்பறவைக்கு உணவாகும்படி கேட்டுக்கொள்ள 4வரும் சம்மதிக்காததால், மனித பிறவிக்குரிய நற்குணங்கள் இல்லாததால் பறவைகளாக பிறந்து அலைந்து திரியுமாறு சபித்தார். உடனே 4வரும் தந்தையின் பாதத்தில் பணிந்து வணங்கி, மனித உடலாசையை வென்றவர் யாரும் இல்லை, எனவே கோபம் தணிந்து அவர்களை மன்னிக்க வேண்டினர் 4வரும். இருப்பினும் அவர்களது சாபத்தை மாற்றாமல் பறவைகளாக இருந்தாலும் மனிதர்களைப் போலவே எல்லா அறிவும் பெற்று விந்திய மலையில் தவம் செய்து கொண்டிருப்பீர்களாக என்று கூறிவிட்டு பசித்த பறவைக்கு தன்னையே இரையாக அழைத்து விட்டார். அப்போது பறவை வடிவில் வந்த தேவேந்திரன் அவரது சத்தியத்தை மெச்சி ஞானோபதேசம் செய்து மறைந்தார். பின்னர் 4 பறவைகளும் விந்திய மலைக்கு சென்று பிரணவத்தை உச்சரித்தபடி தவம் செய்து கொண்டிருக்கின்றன. அவற்றிடம் சென்று ஐயத்தை தீர்த்து கொள்ளுமாறு கூறியதாக மார்க்கண்டேய முனிவர் ஜெய்மினி முனிவருக்கு கூறியருளினார். அடுத்து ஜெய்மினி முனிவர் விந்திய மலையை அடைய ஒரு குகையிலிருந்து வேத முழக்கம் அமுதகானமாய் செவியில் விழுந்தது. அக்குகையில் முனிவர் நுழைய பறவைகளான முனிகுமாரர்கள் அவரை உபசரித்தனர். மகிழ்ச்சியுற்ற முனிவர் அப்பறவைகளிடம் தன் ஐயத்தை ஒவ்வொன்றாக வெளியிட்டார். 3ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.